ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் வில்லேஜ் லைஃப் ஸ்டைல். நீங்கள் இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் 10 நிமிஷத்தில் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு வடையோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் நம்ம உளுந்த வடை மாதிரி இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி தான், சட்டுன்னு செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். தாளிப்புக்கு கடவுளுந்தம் பருப்பு, மிளகு, சீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி நறுக்கியிருக்கேன். ஒரு 8 சின்ன வெங்காயத்துக்கிட்ட நறுக்கி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். அதுக்காக 2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுறேன். தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்தளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ 1 கப் ரவையை சேர்த்து நல்லா கெட்டிப்படாமல் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா கிளறிக்கலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா எல்லா பக்கமும் கட்டி இல்லாமல் கிளறி விட்டுக்கோங்க. இந்த பதத்துக்கு வந்தோம்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்ததை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுக்கலாம். இது கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்க இதுக்கு மேலே நான் 1 ஸ்பூன் நெய் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு கை பொறுக்க சூடு இருக்கிற பதத்தில் நீங்கள் இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கம் அழுத்தி உருண்டையாக பிடிச்சிட்டு நம்ம எப்பயும் உளுந்த வடை தட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஷேப்பில் தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். விரிசல் இல்லாமல் நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பேனில் ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான ஆயிலை நம்ம ஊற்றி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு வடையாக உள்ள நம்ம சேர்த்துடலாம். போட்டு வடையை போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி விடுங்க. ஏன்னா இது நம்ம ரவையில் பண்ணுறனால கொஞ்சம் அடியில் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் டக்குன்னு உடஞ்சிடுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திருப்பி விடுங்க. பாருங்கள் வடை எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நல்லா ப்ரௌன் ஆகட்டும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம வடையை எடுத்துடலாம். பாருங்கள், அசல் நம்ம உளுந்த வடை மாதிரியே இருக்குது. அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே தான் இருக்கும். ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான ரவா வடை தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.